வணக்கம் ஆல் ஃப்ரான்ச்சைசி பார்ட்னர்ஸ் அண்ட் லீடர்ஸ் அனைவருக்கும் டுடேஸ் சப்ஜெக்ட் வழங்குவது உங்கள் சங்கர். இன்றைக்கி என்ன சப்ஜெக்ட் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கஸ்டமர் டு ப்ராஸ்பெக்ட். ரொம்ப இம்பார்ட்டன்ஸான சப்ஜெக்ட் நமக்கு இப்போ இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் நம்ம பண்ணிட்டு இருக்கக்கூடிய இந்த பிஸ்னஸ் மாடலுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமர் டு ப்ராஸ்பெக்ட். கஸ்டமரை எப்படி நம்ம ப்ராஸ்பெக்டாக மாற்றுறது, அதுக்கு தான் நிறைய நம்ம படிச்சுட்ருக்கோம். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமர்ஸுக்கு வந்து பணம் இருக்கணும், மணி, அத்தாரிட்டி, நீட்ஸ், இந்த 3 விஷயமும் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் ஒரு ப்ராஸ்பெக்ட் ஆகிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து என்ன பண்ணோம், லாஸ்ட்டு கிளாஸுகளில் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். இன்றைக்கி இந்த சப்ஜெக்டில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கஸ்டமரை எப்படி நம்ம ப்ராஸ்பெக்டாக மாற்றுறதுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு 5 கேள்விகளை பற்றி தான் நம்ம இன்றைக்கி இந்த கிளாஸில் வந்து நம்ம பார்க்கலாம். சரியா? இப்போ நம்பர் 1 ஏன் அப்படின்னா, நம்ம இந்த கேள்விகளை வந்து கேட்க ஆரம்பிக்கும்போது அந்த கஸ்டமர் வந்து நமக்கு ப்ராஸ்பெக்டாக மாறுவதற்கு 100% வாய்ப்பு இருக்குது. அப்போ நம்பர் 1 கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாக்கிங் அபவுட் தி பாஸ்ட், அதாவது கடந்த காலத்தை, அந்த கஸ்டமருடைய கடந்த காலத்தை பற்றி வந்து நம்ம என்ன பண்ணணும். ஏன்னா நிறைய கஸ்டமர்ஸுக்கு வந்து தன்னுடைய கடந்த காலத்தை பற்றி பேசுகிறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க. நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நிறைய என்ன பண்ணுவாங்க, அவங்களுடைய பாஸ்ட் லைஃப்பை பற்றி என்ன பண்ணுவாங்க, கொட்டுவாங்க. அப்படி பேசியே நிறைய நேரம் பேசிக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கு காரணம் என்னென்னா, அவங்கள்ட்ட இந்த கேள்வியை யாரும் கேட்குறதில்ல. கேட்டால் கூட இதை கேட்டுட்டு உட்கார்றதுக்கு யாருமே இல்லை. அதனால் இந்த கேள்வி உங்களுக்கு நிறைய ப்ராஸ்பெக்ட் ஆகிறதுக்கு உண்டான நிறைய பாயிண்ட்ஸுகளை உங்களுக்கு என்ன பண்ணும், இந்த கேள்வி உங்களுக்கு கொடுக்கும். அப்போது கடந்த காலத்தை பற்றி நீங்கள் அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சிக்கக்கூடிய கேள்வி, அதாவது டாக்கிங் அபவுட் தி பாஸ்ட், கடந்த காலத்தை பற்றி, அவருடைய தொழிலை பற்றி கேட்கலாம், இல்லை அவருடைய வாழ்க்கை முறையை பற்றி கேட்கலாம், இல்லை அவருடைய ஹெல்த் இஷ்யூஸை பற்றி, கடந்த காலத்தில் அவர் எப்படி ஹெல்த்தியாக இருந்தார், இதை பற்றியெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அது வந்து உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட், கரெக்டான ஒரு ப்ராஸ்பெக்ட்டுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த பாயிண்ட்ஸுக்கு. நம்பர் 1. நம்பர் 2 என்ன அப்படின்னா, லைஃப் ஸ்டைல் கோயிங் ஆன் நவ், இப்போது தற்போதைய வாழ்க்கை முறை எப்படி இருக்குது அப்படின்றத பற்றி நீங்கள் கேட்கலாம். ஏன்னா காரணம் என்னென்னா, இப்போ தற்போதைய லைஃப் ஸ்டைல் எப்படி போயிட்டுருக்கு, தொழிலையும் சரி, அவருடைய ஹெல்த்லேயும் சரி, இந்த மாதிரியான வேலையிலையும் சரி, இப்போ தற்போதைய லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குது சார், அதை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும்போது, அப்போ தற்போதைய லைஃப் ஸ்டைலை வந்து அவர் சொல்லக்கூடிய டைமில் அதிலிருந்து நீங்கள் கரெக்டான ப்ராஸ்பெக்ட்டுக்கு உண்டான பாயிண்ட்ஸுகளை நீங்கள் என்ன பண்ணணும், மைண்டில் ஸ்டோர் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா எப்போவுமே நம்மளுடைய நம்மளுடைய பர்பஸ் என்ன அப்படின்னா, ஒரு கஸ்டமராக இருக்கிறாரு, அவரை நம்ம எப்படி ப்ராஸ்பெக்டாக மாற்றுறது, இதுதான் நம்ம பர்பஸ். ஆனால் இந்த கேள்விகளை கேட்கும்போது நம்மளுடைய மைண்டை வந்து ரொம்ப கவனமாக, அவர் என்ன சொல்கிறாரு, என்ன பேசுகிறாரோ அதில் கவனமாக நம்ம வந்து என்ன பண்ணணும், கூர்ந்து கவனிச்சுக்கிட்டு இருந்தோம்னா உங்களுக்கு அவர் ப்ராஸ்பெக்ட் ஆகிறதுக்கு உண்டான பாயிண்ட்ஸுகள் உங்களுக்கு கிடைக்கும். 3வது கேள்வி என்னென்னா, வாட் வுட் யூ லைக் டு சேஞ்ச், அதாவது எதையெல்லாம் மாற்றணும், எதையெல்லாம் சேஞ்ச் பண்ணணும்னு நீங்கள் விரும்புகிறீங்க சார். ஏன்னா கடந்த காலத்தை பற்றி தெரிஞ்சாச்சு, இப்போ தற்போதைய நிலைமையும் அவர் என்ன பண்ணார் சொல்லியாச்சு. இந்த 2 இதுலேயுமே இருந்து உங்களுடைய சேஞ்சஸ், அதாவது எதெல்லாம் நீங்கள் சேஞ்ச் பண்ண ஆசைப்படுறீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய டைமில், அவர் சொல்லக்கூடிய சேஞ்சஸை பற்றி அவர் பேசக்கூடிய டைமில், அவருடைய தொழிலே சரி, அவருடைய வேலையிலே சரி, அவருடைய ஹெல்த் இதுலேயும் சரி, ஆரோக்கியத்தை பற்றியும் சரி, இதெல்லாம் வந்து அவர் வந்து என்னென்ன சேஞ்ச் பண்ணணும்னு ஆசைப்படுறாரோ அதை பற்றியெல்லாம் பேசும்போது நீங்கள் ப்ராஸ்பெக்ட் ஆகிறதுக்கு உண்டான பாயிண்ட்ஸுகளை நீங்கள் நோட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருந்துக்கணும். 3வது 1 பார்த்துட்டோம், 2, 3. 4வது கேள்வி என்ன, ஹூ டிசைட்ஸ் டு சேஞ்ச் இட், இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். அத்தாரிட்டிக்கு உண்டான கேள்வி இதுதான். அதாவது நீங்கள் மாற்ற முடிவெடுக்கக்கூடியது, அதாவது நீங்கள் மாற்றணும்னு முடிவெடுக்கிறீங்க, நீங்கள் மாற்றணும்னு நினைக்கக்கூடிய விஷயத்தை முடிவெடுக்கிறது யார், நீங்களே எடுப்பீங்களா, இல்லை அதை வந்து வேறு உங்களுக்கு அது உங்களுடைய முடிவை எடுப்பது வேறு யாராச்சும், இல்லை உங்களுடைய ஃபேமிலியிலையா, சர்க்கிள்லையா, இல்லை யாருக்கு அந்த அதிகாரம் இருக்குது அப்படின்றத நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கக்கூடிய இடம் தான் இந்த 4வது கேள்வி. அதாவது இதை மாற்ற முடிவெடுப்பது யார், இந்த சேஞ்சஸை கொண்டு வருவதற்கு முடிவெடுக்கக்கூடிய நபர் யார், நீங்களா, இல்லை நீங்கள் அந்த முடிவெடுக்கக்கூடிய அந்த ஒரு அத்தாரிட்டி வந்து யாருக்கு இருக்குது அப்படின்றத நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த ப்ராஸ்பெக்டிவோட பாயிண்ட்ஸ் வந்து ஈஸியாக கிடைக்கும். 4வது 5வது கேள்வி என்ன அப்படின்னா, வாட் ஆர் தி ஆப்ஷன்ஸ் ஃபார் தட், அதாவது இந்த சேஞ்ச் நடக்கணும்னா இதுக்கு நீங்கள் ஏதாவது ஆப்ஷன்ஸ் வச்சுருக்கீங்களா, உங்கள்கிட்ட ஏதாவது வழிகள் இருக்கா, நீங்கள் ஏதாவது ஐடியாஸ் வச்சுருக்கீங்களா, இந்த மாதிரியான கேள்வி தான் இந்த 5வது கேள்வி.
இந்த கேள்வியில் உங்களுக்கு அவருடைய ஐடியாஸ் இல்லை அவர் யோசித்து வச்சுருக்கக்கூடிய பிளான்ஸ் இல்லைனா அவருடைய ஆப்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெரிய வரும். அந்த ஆப்ஷன்ஸ் இல்லாதவங்க கண்டிப்பாக எனக்கு எந்த வழியும் தெரில, அதனால தான் என்னோடய லைஃப் ஸ்டைல் இப்படி இருக்குது, நான் சேஞ்ச் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன், ஆனால் எனக்கு எந்த விதமான ஐடியாஸும் இல்லாமல் இருக்கிறேன்னு சொன்னால் உங்கள்ட்ட ப்ராஸ்பெக்டை நீங்கள் ஈஸியாக என்ன பண்ணிடலாம், ஐடென்டிஃபை பண்ணிடலாமா இல்லையா? அப்போது இந்த ப்ராஸ்பெக்டை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு இந்த 5 கேள்விகளும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு கஸ்டமராக இன்றைக்கி ப்ராடக்ட்ஸ் பயன்படுத்திட்டு இருக்கக்கூடிய கஸ்டமராக இருக்கட்டும், இல்லை நார்மலாக ஒரு புதிய ஃப்ரெஷ் ஒரு கெஸ்ட்டுக்கிட்ட நீங்கள் போய் நம்ம ஆப்பர்ச்சுனிட்டியை பேச போனீங்கனாலும் சரி, நம்ம தொழிலை பற்றி பேச போனாலும் சரி, நம்மளோட அவரை பார்ட்னராக கொண்டு வரதுக்கோ இல்லை நம்மளுடைய ஒரு கன்சியூமராக கொண்டு வரதுக்கோ அவரை ப்ராஸ்பெக்டாக மாற்றுறதுக்கு இந்த 5 கேள்விகளும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவருடைய சிச்சுவேஷனை தெரிஞ்சு அவர் எந்த சூழ்நிலையில் இருந்து உங்கள்கிட்ட பேசக்கூடிய வாய்ப்பு இருந்தால் இந்த கேள்விகளை கேளுங்க. ஏன்னா நிறைய பேர் கேள்வி கேட்குறேன்னு சொல்லிவிட்டு கேள்வி கேட்குறேன் அப்படின்னு நினச்சிட்டு அவருடைய சூழ்நிலை அவருடைய சிச்சுவேஷனை புரிஞ்சிக்காமல் நம்ம போய் இந்த கேள்வியில் கேட்டால் அங்கேருந்து சரியான ரெஸ்பான்சிபிலிட்டி வராது. அப்போது ஃபஸ்ட்டு நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது நம்மளுடைய ப்ராஸ்பெக்ட் ஆகிறதுக்கு உண்டான நபரை அவர் எந்த சிச்சுவேஷனில் இருக்கிறாரு அப்படின்றத தெரிஞ்சு கரெக்டான அந்த சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி இந்த கேள்விகளை கேட்டு அவர்கிட்டேருந்து வரக்கூடிய அந்த ஆன்சர்களை வச்சு அவர்கிட்டேருந்து வரக்கூடிய பதில்களை வச்சு சரியான பாயிண்ட்ஸுகளை செலக்ட் பண்ணி நீங்கள் அவருக்கு நம்மளுடைய ஆப்பர்ச்சுனிட்டியையும் ப்ரெசன்டேஷனையும் ப்ராடக்ட்ஸையும் நீங்கள் அவர்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணால் 100% உங்களுடைய கஸ்டமர் உங்களுடைய பார்ட்னர் ஆகிறதுக்கும் உங்களுடைய லாயல் கஸ்டமர் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் 100% இருக்குது. ஓகே, இதை நீங்கள் எல்லாருமே அப்ளை பண்ணுங்கள். இந்த விஷயங்களை உங்களுடைய கஸ்டமர்கிட்ட அப்ளை பண்ணி பாருங்கள். அதுலேருந்து வரக்கூடிய ரிசல்ட்டுகளை நீங்கள் உங்களுடைய டீமோட ஷேர் பண்ணுங்கள். ஓகே, ஆல் ஃப்ரான்ச்சைசி பார்ட்னர்ஸ், லீடர்ஸ் மற்றும் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எல்லாருக்குமே இந்த சப்ஜெக்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு இதை விட ஒரு சூப்பரான சப்ஜெக்டோட உங்களை நான் மீட் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ, கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஆல் லீடர்ஸ். தேங்க்யூ.